அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கைஜோதிட முறையில் ரொம்பவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய விசேஷமான குறியீடுகள் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த குறியீடுகள் உங்கள் கையில் இருப்பதன் மூலம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும், வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் நிறைந்த சிறந்த வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும், மற்றவங்களை விட மிக சிறப்பாகவும் உயர்வாகவும் யோசிக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய கற்பனை சக்தியும், சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய தன்மையும், எந்த ஒரு செயல் எடுத்தாலும் வெற்றி அடையக்கூடிய அல்லது வெற்றியை நோக்கி நகரக்கூடிய அதிர்ஷ்டமும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. எந்த இடத்துல எந்த மாதிரியான குறியீடு கையில் இருந்தால் இது போல விஷயங்கள் ஏற்படும். இது போல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கைஜோதிட முறை என்பது நம்ம சொல்லக்கூட ஒவ்வொரு அறிகுறியும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறி தான். இப்போ நீங்கள் அந்த நிலையில் இல்லாட்டாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக உங்களால் அந்த நிலைக்கு வர முடியும். நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கையில் நகர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கை ஜோதிடத்தில் உங்களுடைய கையில் எக்ஸ் போன்ற ஒரு குறியீடு இருக்கும். இந்த எக்ஸ் போன்ற குறியீடு எதை குறிக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் அதி புத்திசாலி அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாகவும் ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப லாஜிக்கலாகவும் யோசிப்பீங்க அப்படின்றாங்க. மேலும் ரொம்ப வலிமையான ஒரு நபர், உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப வலிமையாக இருப்பீங்க. எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம், சாதிக்கலாம், முயற்சி பண்ணலாம் அப்படின்னு மனதளவிலும் உடல் அளவிலும் உறுதியுடன் செயல்பட்டு அந்த பிரச்சனை கஷ்டத்திலிருந்து வெளிவருவீங்க. மேலும் கூட இருக்கிறவங்களையும் நீங்கள் வெளிவர வைக்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி பெற்றவங்க. மேலும் எதிர்காலத்தை நல்ல முறையில் கணித்து அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடக்கூடிய ஒரு சிறந்த ஆலோசகராகவும் புத்திமானாகவும் நீங்கள் இருப்பீங்க. மேலும் ஒரு சிறந்த தலைமைத்துவம் பண்பு கொண்ட தலைவராகவும் அனைவரும் வழிநடத்தக்கூடிய ஒரு லீடராகவும் நீங்கள் இருப்பீங்க. இதுபோல் பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்கள் கொண்டது இந்த எக்ஸ் குறியீடு. இந்த எக்ஸ் குறியீடு கையில் எங்கே இருக்கணும் அப்படின்னா இருதய ரேகை மற்றும் புத்தி ரேகை இடைப்பட்ட பகுதியில் இருக்கலாம். அல்லது நவகிரகங்களுடைய மேடாக சொல்லக்கூடிய புதன்மேடு, சூரியமேடு, சனிமேடு, குருமேடு, சந்திரமேடு மற்றும் சுக்கிரமேடு இது போல இடங்களிலும் இருக்கலாம். உங்கள் கையில் எக்ஸ் என்ற குறியீடு இருந்துச்சு, அதுவும் தெளிவாக தெரியுது அப்படின்னா நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் வாழ்ந்த நபர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஒரு குறியீடாக பணத்தை சொல்லக்கூடிய குறியீடு. இருதய ரேகை முடிகிற இடத்துல 2 பிளவு இருந்துச்சு அப்படின்னா, 2 ரேகைகள் பிரிந்து செல்லுது அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் வரக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. அது எப்படி ஒன்றா இருக்கலாம். நீங்கள் உத்தியோகத்துக்கு போய்கொண்டே வீட்டு வாடகை வர மாதிரியோ, அல்லது 2 இன்கம் இருக்கிற மாதிரி நீங்களும் சம்பாதிப்பீங்க, அல்லது ஆன்லைன்லேருந்து வருமானம் வர மாதிரி. இது போல் 2 விதமான இன்கம், அதுவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்கம் எந்தவித தடையும் பிரச்சனை இல்லாமல் வருவதற்கான யோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான் இது. மேலும் மணி ட்ரையாங்கல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய கையில் ஆயில் ரேகை, புத்தி ரேகை, இந்த 2 ரேகை இருக்கிற இடத்துல ஒரு ட்ரையாங்கல் மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். இது போல் ட்ரையாங்கல் மாதிரி ஒரு அமைப்பு, அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, இல்லை சின்னதாக இருந்தாலும் சரி, அதோட வடிவத்தை பொறுத்தே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணவரவை நம்ம சொல்லலாம். ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ரொம்ப அதீதமான பணவரவுகள் வரும். லட்சக்கணக்கில் நீங்கள் மாதத்தில் சம்பாதிப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் உங்களுக்கு லாபமும் வருமானமும் வரும். அதே கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா மாதம் ஒரு 50,000 40,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிப்பீங்க. இது மணி ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கை ஜோதிட குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கையில் இது போல் மணி ட்ரையாங்கல் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ வலது கையில் பார்க்கணுமா இடது கையில் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆண்களாக இருந்தால் வலது கையும், பெண்களாக இருந்தால் இடது கையும் அப்படின்னு சொல்லப்படுது கை ஜோதிட முறையில். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இடது கை பழக்கம் இருக்கும். பொதுவாகவே நீங்கள் எந்த கையை அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அந்த கையும் பார்க்கலாம். சில நேரங்களில் 2 கையிலுமே இந்த கை ஜோதிட முறையில் சொல்லக்கூடிய குறியீடுகள் இருக்கும். அது ரொம்பவும் விசேஷமானது. சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனுடைய பலன்கள் 2 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் 2 கையிலையும் அந்த குறியீடு இருந்தால். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாகவும் அவன் வாழ்க்கையை முழுமை பெறுவதற்கான ஒரு விஷயம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா திருமணத்தை சொல்லுவாங்க. அப்படி திருமண ரேகை என்பது சுண்டுவரலுக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ரேகைகள் தான்
திருமண ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்குலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண ரேகை இருக்கும். அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, அவங்கெல்லாம் ரொம்பவும் அன்பு, பாசல், காதல், ரொமான்டிக் இது போல விஷயம் அவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். மேலும் அவங்க அதிகமான நபர்களை காதலித்திருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் இந்த திருமண ரேகை ஒன்றுக்கு மேற்பட்ட இருந்துச்சு அப்படின்னா அதிகமான ரொமான்டிக்கான பர்சன். மேலும் இது போல நபர்களை நீங்க திருமணம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்குவாங்க. மேலும் இந்த திருமண ரேகை ஒரே ஒரு ரேகை இருக்கு, ரொம்ப தெளிவாக இருக்கு, ரொம்ப டார்க்காகவும் இருக்கு. அது சுண்டுவரலை தாண்டி மோதிர விரல் வரைக்கும் நீண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை மிகவும் சிறந்த ஒரு வாழ்க்கை துணையாகவும் அவர்கள் மூலம் உங்களுக்கு பல்வேறு வகையில் முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறி தான் இந்த திருமண ரேகை. அடுத்து குருமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி குருமேடு அப்படின்னு சொல்லுவாங்க. நவகிரகங்கள்லேயே குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குருவுடைய யோகம் இருந்தால்தான் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும், கல்வியில் நல்ல உயர்வு ஏற்படும். இது போல் பல்வேறு விதமான விஷயங்களையும் அதில் இருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றங்களையும் குருனுடைய அம்சத்தை வைத்து தான் சொல்லுவாங்க. அப்படி உங்களுடைய கையில் இந்த குருமேடு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்தவித குறையுமே இருக்காதுங்க. எல்லா விஷயமே நல்ல முறையில் நடக்கும். எந்தவித சிக்கலும் இல்லாமல், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித தடையும் இல்லாமல், எந்தவித மனக்குறையும் இல்லாமல் சிறப்பாக நிறைவாக நடக்கும். உங்கள் கையில் குருமேடு நல்லா மேடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அனைத்து விஷயங்களும் எந்தவித குறை இல்லாமல் நடக்கும். அப்படிப்பட்ட இந்த குருமேட்டில் சில விசேஷமான குறியீடுகள், நட்சத்திரம் மாதிரியோ, திரிசூலம் மாதிரியோ, அல்லது ஏதாவது முக்கோணம் மாதிரியோ இது போல் விசேஷமான குறியீடுகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் சிறப்பு. உங்கள் கையில் குருமேடு சிறப்பான முறையில் இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் கல்வி, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், உத்தியோகம், பதவி, வெற்றி இவை அனைத்தும் எந்த குறையில்லாமல் சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்கான ஒரு அறிகுறி தான் இது போல விசேஷமான குறியீடுகள். சுக்கிரமேடு அப்படின்னு ஒரு பகுதி சொல்லுவாங்க. கை ஜோதிட முறையில் நம்மளுடைய கட்டவரில் கீழே இருக்கக்கூடிய பகுதி சுக்கிரமேடு. இந்த சுக்கிரமேடு நல்ல மேடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஏற்படும். நல்ல சௌகரியமாக நல்ல வசதிகள் பெற்ற ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க, அல்லது வசதியான இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடமா இருந்துச்சு அப்படின்னா நல்லா வசதியாக இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்வீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வீடு கூட நல்லா வசதியாக இருக்கும், எந்த வகையிலும் எந்த குறையும் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு நல்லா வசதியாக சொகுசாக நீங்கள் இருப்பீங்க. இந்த பகுதி மற்ற பகுதியை காட்டிலும் நல்லா மேடாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல விசேஷமான குறியீடுகள் நட்சத்திரம் மாதிரியோ, அல்லது ஸ்டார் மாதிரியோ, ட்ரையாங்கிள் மாதிரியோ, இல்லை கொடிகள் மாதிரியோ, அல்லது திரிசூலம் போல இது போல் விசேஷமான குறியீடுகள் இருந்துச்சு அப்படின்னா சுகபோக வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க. அடுத்து சந்திரமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, சிண்டுவரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் சந்திரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரமேடு நல்லா மேடாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு புத்தி கூர்மை நல்லா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா ஹை லெவலில் நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, கற்பனை திறமை பார்த்தீங்கன்னா மற்றவர்களை விட மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். உங்களுடைய படைப்புத்திறன் பார்த்தீங்கன்னா ஆக சிறந்த ஒரு படைப்புத்திறனாக இருக்கும். அது எந்த விஷயத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி இருக்கிற ஒரு துறை, அது கலைத்துறையாக இருக்கலாம், அல்லது விஞ்ஞான துறையாக இருக்கலாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க, படைக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பாகவும் ஆக சிறந்ததாகவும் எல்லாற்றையும் விட மிக உயர்வானதாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கற்பனை திறனை, படைப்பாற்றல் இந்த சந்திரமேடு உங்களுக்கு கொடுக்கும். இந்த சந்திரமேட்டில் இந்த விசேஷமான குறியீடுகள் என்று சொல்லுவோம் இல்லையா, ஸ்டார், நட்சத்திரம் மற்றும் முக்கோணமான்ற குறியீடு, திரிசூலம் போன்ற குறியீடு இது போல் குறியீடுகள் சந்திரமேட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சிந்தனைக்கு ஈடே இருக்காதுங்க. உங்களுடைய சிந்தனை மிக உயர்ந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து கேது பகுதி. இந்த கேது பகுதின்றது எதை குறிக்குது அப்படின்னா ஞானத்தை குறிக்குது, ஆன்மீகத்தில் உங்களுடைய ஈடுபாட்டை குறிக்குது. இந்த கேது பகுதியில் ரொம்ப விசேஷமான குறியீடுகள் இருப்பதன் மூலம் நீங்கள் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை அடைவீங்க. அதே போல் உங்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தில் முக்காலத்தையும் உணரக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும். முடிஞ்ச விஷயம், நடந்து கொண்டு இருக்கிற விஷயம், நடக்க போகிற விஷயம், இது போல் முக்காலத்தையும் உணரக்கூடிய திறமை இந்த கேது உங்களுக்கு அளிப்பார். மேலும் அமானுஷ்யமான விஷயங்களையும் உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் விசேஷமான சக்திகளையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு தான் கேது பகவானை சொல்கிறாங்க. இந்த கேது பகவானை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த இடத்துல விசேஷமான இந்த குறியீடுகள் சொல்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஞானமும் அமானுஷ்யமான சக்திகளும் அமானுஷ்யமான விஷயங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க. நான் சொன்ன குறியீடுகள் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. இருந்தாலும் இது போல் எந்த ஒரு பலனும் எந்த ஒரு அறிகுறியும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஏற்படலை அப்படின்னு நீங்கள் நினைச்சாலுமே
நிச்சயமாக எதிர்காலத்தில் ஏற்படும். இதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும். நம்பிக்கையோடு நீங்கள் செய்கின்ற விஷயத்தை தொடர்ந்து விடாமுயற்சியோடு செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை நல்ல உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கையில் என்ன குறியீடு இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.